இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கான 5462 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,532 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வணிக வரிகள் மற்றும் பத்திரப்பதிவு, நேர்மையான டிரான்ஸ்பரன்சி மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையிலான சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி நிர்வாகத்தை வழங்குதல் இந்த அரசு உறுதியுடன் உள்ளது. நேர்மையாக வரி செலுத்துவோரை மாநிலத்தின் வளர்ச்சியில் உண்மையான பங்களிப்பாளராக கருதி அவர்கள் வணிகம் செய்வதை மேலும் எளிதாக்கும் வகையில் வணிக வரிகள் துறை சேவை சார்ந்த தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் மற்றும் நேரில் சந்திக்க தேவையில்லாத ஃபேஸ்லெஸ் அணுகுமுறையை நோக்கி செல்லும். அதே வேளையில் திட்டமிட்ட வரி ஏய்ப்பு செய்வோர் மீது கடும் உளவு தகவல்கள் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பப்ளிக் ஆர்ச்சிவ்ஸாக பதிவுத்துறை ஆற்றும் முக்கிய பணியை கருத்தில் கொண்டு ஆவணங்களை தடை இல்லாமல் எளிமையாகவும் பதிவு செய்வதை உறுதி செய்யும் வகையில் அரசு சிறப்பான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செய்துள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக டிஜிட்டல் இனோவேஷன் முன்னிறுத்தி சொத்து பதிவு எளிதாக்கவும் ஊழலற்றதாகவும் மாற்றுவதற்காக இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நிலம் வாங்கும் பொதுமக்கள் மோசடி பதிவுகளிலிருந்து பாதுகாப்பது அரசின் முக்கிய கடமையாகும். இதற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் முன்னணி மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் வரும் சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் ரூல்ஸ் இயற்றப்படும். மேலும் எங்கிருந்தும் பதிவு இந்த அரசின் முக்கிய இலக்காக அமையும். இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் வீடு அல்லது அலுவலகத்தில் இருந்தபடி ஆவணங்களை பதிவு செய்ய இயலும். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்களுக்கான சட்டப்பூர்வ பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையில் எந்தவித பாதிப்பும் இன்றி மேம்பட்ட மின் ஆளுமைக்கு தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி முற்றிலும் காகித இல்லாமல் மற்றும் நேரடி வருகையேற்ற பதிவு முறை படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வணிக வரிகள் துறைக்கு 651 கோடி ரூபாய் மற்றும் முத்திரை தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறைக்கு 475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ், மாநிலத்தின் சட்டவிரோத சுரங்க மற்றும் குவாரி நடவடிக்கைகளை தடுக்கும் மற்றும் அரசுக்கு வந்து சேர வேண்டிய வருவாய்கள் எவ்வித கசவுகள் இன்றி அரசின் ட்ரெஷரியில் செலுத்தப்படுவதை உறுதி செய்யவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொள்ளும். இந்த அரசு பதிவேற்ற கடந்த 3 மாதங்களில் சட்டவிரோத கனிமண கடத்தலில் ஈடுபட்ட 1307 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 1161 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கையின் மூலம் 431 குவாரிஸ் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றில் 155 குவாரிகளில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டு அந்த குவாரிஸ் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள கிரஷிங் யூனிட்ஸ் மற்றும் குடவுன்ஸை ஆய்வு செய்ய சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ள. மேலும் எல்லா பகுதிகளிலும் சோதனை சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மாநிலத்தின் கனிமவள மேலாண்மை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கனிமங்களின் உற்பத்தி மற்றும் நகர்வை ரியல் டைமில் கண்காணிக்கவும் ஒரு முழுமையான கனிம மேலாண்மை அமைப்பு அமைக்கப்படும். திறமையான கனிமவள நிர்வாகத்திற்கான தொழில்நுட்பம் சார்ந்த டிரான்ஸ்பரன்ஸ் ஆன மற்றும் ஒருங்கிணைந்த இந்த கட்டமைப்பு மாநிலத்தின் கனிமவள சஸ்டைனபிலிட்டி உடன் பயன்படுத்தப்படுவதையும் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளை தடுத்து வருவாய் பெருக்குவதையும் உறுதி செய்யும். மேலும் கண்காணிப்பு வலுப்படுத்தி சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகள் தடுக்கும் நோக்கில் மாவட்ட அளவிலான அவேர்னஸ் கேம்பெயின் மற்றும் அமலாக்க பிரிவுகள் அமைக்கப்படும். மேற்கொண்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 2026-27 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கிரனைட்ஸ் தொழிற்சாலை வளர்க்கும் நோக்கில் கிரனைட் பாலிஷிங் மற்றும் வடிவமைப்பு மையங்கள் அமைக்கப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கை நடப்பாண்டில் தயாரிக்கப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நேச்சுரல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 438 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அரசு ஊழியர்கள் நலன், அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் தகுதி உடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பென்ஷனர்ஸ் மனைவி உட்பட மற்றும் குடும்ப பென்ஷனர்ஸ்களுக்காக 1/7/2026 முதல் 30/6/2031 வரை
5 ஆண்டு காலத்துக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த